ونصلي على رسوله الكريم أما بعد عن عائشة رضي الله عنه ابن عباس رضي الله تعالى عنه قال مر النبي صلى الله عليه وسلم بحائط من حيطان المدينة أو مكة فسمع صوت إنسانين يعذبان في قبورهما فقال النبي صلى الله عليه وسلم يعذبان وما يعذبان بكبير إلى آخره أو قال من صلى الله عليه وسلم صدق رسول النبي الكريم. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடம் சிறுநீர் கழிக்கும் பொழுது மறைவிடத்தை மறைத்து சிறுநீர் கழிப்பது, அதை சுத்தம் செய்வது, இதெல்லாம் செய்யாமல் இருப்பதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளையும் அது சம்பந்தப்பட்ட பாடங்களைத்தான் என்று நாம் பார்க்க இருக்கின்றோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா அல்லது மதீனாவில் ஒரு தோட்டத்தின் பக்கமாக சென்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தங்கள் கபரில் வேதனை செய்யப்படும் இரு மனிதர்களுடைய சப்தத்தை செவியுற்றார்கள். அப்பொழுது இவர்கள் இருவரும் வேதனை செய்யப்படுகிறார்கள். ஒரு பெரிய விஷயத்திற்காக, அதாவது பெரிய பாவத்திற்காக இவர்கள் இருவரும் வேதனை செய்யப்படவில்லை என்று சொல்லிவிட்டு, ஆம், அது பெரிய விஷயம்தான், பெரிய பாவம்தான். அவ்விருவரில் ஒருவர் தான் சிறுநீர் கழிக்கும் பொழுது மறைப்பதில்லை, மற்றொருவர் கோல் சொல்லி திரிபவராக இருந்தார் என்று கூறிவிட்டு ஒரு பேய்த்து மட்டையை கொண்டு வர சொல்லி அதை இரண்டாக பிளந்து ஒவ்வொரு கபரின் மீதும் ஒரு துண்டை வைத்தார்கள். அது பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், நீங்கள் ஏன் இவ்வாறு செய்தீர்கள் என்று கேட்கப்பட்ட பொழுது, அந்த இரு மட்டை துண்டுகளும் காயாமல் இருக்கும் போதெல்லாம் அவர்கள் இருவரின் வேதனை குறைக்கப்படக்கூடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இது நம்ம விளங்கக்கூடிய விஷயம். மரம் திரும்ப கழிப்பதற்கு, சிறுநீர் கழிப்பதற்காக வேண்டி போறாங்க அப்படின்னா, ஏதோ திறந்த வழியில எங்கிட்டும் போயிட்டு அப்படியே போயிட்டு போறோம் அப்படின்னா அது மனித சமுதாயத்திற்குரிய அழகல்ல. நமக்குத்தான் அல்லாஹு தஆலா ஆறாம் அறிவு என்று சொல்லக்கூடிய சிந்திக்கக்கூடிய ஆற்றலையும், அதே சமயத்தில் இவனுக்கு வெட்கம் எனக்கூடிய ஒன்றையும், ஒரு கூச்ச சாபம் என்று சொல்லக்கூடிய ஒன்றையும் அல்லாஹு தஆலா படைத்திருக்கக்கூடியது மனிதனுக்கு அதிகமாக அல்லாஹு தஆலா படைத்திருக்கின்றான். இந்த மனித சமுதாயத்திற்கு ஆடு மாடு இருக்குது, விலங்கினங்கள் இருக்குது, அது இருக்கலாம், அது போலாம் இல்லை. அது வாட்டுக்கு எப்படி வேணாலும் நின்றுகிட்டு போலாம், நடந்துகிட்டே போலாம், அதை பத்தி எந்த ஒன்றுமே இல்லை. ஆனால் இந்த மனித சமுதாயம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இருக்கக்கூடிய சமயங்களில் ஒதுக்குப்புறமாக ஓரமான முறைகளில் யாரும் பார்க்காத அளவிற்கு மறைமுகமான இடத்திற்கு சென்றுதான் நாம் சிறுநீர் கழிக்க வேண்டும். மறைமுகம் கழிக்கக்கூடிய சமயங்களில் ஏதோ ஆளு நடமாட்டம் இருக்கக்கூடிய இடத்திலேயோ அல்லது பொதுமக்களுடைய புழக்கம் இருக்கக்கூடிய இடங்களிலே கிடைப்பதல்ல. அது ஓரஞ்சாரமாக நாம் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றது. அது அப்படி செய்யாமல் இருப்பதன் காரணத்தினாலே ஏற்படக்கூடிய விளைவு என்ன? அல்லாஹ் தஆலா கடுமையான கபரில் வேதனை செய்கின்றான். அதான் நம்ம ஒன்று வழங்கணும். அல்லாஹ் கடுமையாக கபரில் வேதனை செய்கின்றான். இரண்டாவது ஒரு ஆள் யாரு? அவர் கோல் சொல்லிக்கிட்டே தெரியாது, பிறரை பற்றி குறை சொல்லிக்கிட்டு, அவன் அப்படி இவன் இப்படி
இது இப்படி ஒரு நல்லதை பற்றி பார்ப்பதில்லை, அடுத்தவர்களை சொல்லக்கூடியது எல்லாம் கெட்டதுகளை தீயதுகளை பற்றி மட்டுமே பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சுபாவத்தில் இருக்கக்கூடியது. இந்த இரண்டு நபர்களுக்கும் உங்களுக்கு கடுமையான வேதனைகள் செய்யப்படுகின்றது. அதே சமயத்துல சிறுநீர் கழித்தவுடனேயே நாம் சுத்தம் என்பது அவசியமான ஒன்றாக இருக்குது. சுத்தம் செய்யவில்லை என்றால் நமக்கு அசுத்தத்தில் ஆனவர்களாக இருப்போம். அப்படி என்றால் உதவும் கூடாது, தொழுகையும் கூடாது, எந்த ஒரு அமல்களும் செய்வது கூடாது என்பதையும் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுநீர் கழிக்க சென்றாலே தண்ணீருடன் செல்வார்கள். அவர்களுக்கு தண்ணீரை நாங்கள் முன்பு வைத்திருக்கிறோம் என்பதாக அனஸ் ரலியல்லாஹு தஆலா போன்ற சஹாபாக்கள் எல்லாம் அதற்கு சொல்கின்றார்கள். அதே சமயத்தில் ஒரு நபர்கள் ஒரு இடத்துல சிறுநீர் கழிச்சிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தை உடனே போய் என்ன செய்யக்கூடாது, என்ன இங்கெல்லாம் கழிக்கிறப்போ அப்படின்னு உடனே அவனை வரட்டவும் கூடாதான். ஏன்னா அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க கூறாங்க, ஒரு கிராமவாசி பள்ளிவாசலில் சிறுநீர் கழிப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டபோது அவரை விட்டு விடுங்கள், அவரை நீங்கள் விட்டு விடுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் முழுமையாக சிறுநீர் இருந்து போனதுக்கு முன்னாடி அப்புறம் அந்த சிறுநீர் கழித்து முடித்த பின்னால் தண்ணீரை கொண்டு வர சொல்லி ரசூலுல்லாஹி நினைஞ்சாங்க, அதை கழுவி விட்டாங்க, அந்த இடத்தை சுத்தம் செய்தாங்க. ஏன் இது இயற்கை உபாதைகள் இருக்கின்றது, முழுமையாக எதுவுமே வெளியேறணும். அது அறைகளால் தடுக்கப்பட்டாலும் வியாதிகள் தான் உடம்புக்கு, அதனால் ஏற்படக்கூடியது பல்வேறு விளைவுகள் ஏற்படுகின்றது. அதனால ஒரு மனிதர் ஒருத்தர் இருக்கிறார், இருக்கக்கூடாது, அந்த இடத்துல அவர் சிறுநீர் கழிக்க ஆரம்பித்து விட்டார் என்றால் அப்ப நம்ம தடுக்க கூடாது. சரி நீ இருந்துக்க, முடிச்சதுக்கு பின்னாடி கூப்பிட்டு அப்புறம் சொல்லணும், ஏன் இங்க சிறுநீர் கழிக்கூடாது நம்ம சொல்லி அனுப்பணும் என்பதைத்தான் இந்த ஹதீத்துகள் நமக்கு உணர்த்துகின்றது. எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை விட நடக்கக்கூடிய நன்மக்களாக வல்லவர்களாக மாய்ச்சி அல்லுவானாக வாக்குதாவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வநஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வநதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.